ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூகுள் ஆஃபீஸில் உட்காந்து கோடு எழுதிட்டு இருக்காரு. அவர் ஒரு சோல்ஜர் இல்லை, மிலிட்ரிலையும் இல்லை, வாரில் பார்ட்டிசிபேட்டும் பண்ணல. ஆனால் ஒரு கண்ட்ரி சடனாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த டெக் ஆஃபீஸர்ஸ்லாம் லெஜிட்டிமேட் டார்கெட்ஸ்ன்னு. இதுதான் இப்போ மிடில் ஈஸ்டில் நடக்கிற பிக்கஸ்ட் அப்டேட். ரீசெண்டாக இஸ்ரேல் டெஹ்ரானில் ஒரு பேங்க் பிரான்ச்சை ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஈரான் இந்த அட்டாக்கை இல்லெஜிட்டிமேட் அண்ட் அன்யூஷுவல் ஆக்ட் இன் வார்னு டிஸ்கிரைப் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த கான்ஃப்ளிக்டோட ரூல்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஈரானோட மிலிட்ரி விங், அதாவது ஐஆர்ஜிசி, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனிமி ஹேஸ் லெஃப்ட் அவர் ஹேண்ட்ஸ் ஓப்பன் டு டார்கெட் எக்கனாமிக் சென்டர்ஸ் அண்ட் பேங்க்ஸ் பிலாங்கிங் டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ் இஸ்ரேல் இன் த ரீஜியன். இதோட மீனிங் ரொம்ப சிம்பிள். வார் இனிமேல் மிலிட்ரி பேசஸ் மட்டும் இல்லை, எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட டார்கெட் ஆகலான்னு.